அன்புக்குரிய சோதர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு நாள் சொன்னார்கள், உன்சுர் அஹாக்க ஸாலிமன் அவ் மظلوما, உன் சகோதரருக்கு அவர் அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, பிறரால் அநீதம் இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நன்சுருஹு மظلومன் கைஃப நன்சுருஹு ஸாலிமா, ஒருவர் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார், அடுத்தவங்களால் அநியாயம் செய்யப்பட்டிருக்கார், நல்லா தெரியுது, பாதிக்கப்பட்டிருக்கார், துன்பத்தில் இருக்கிறார், ரொம்ப மனம் நொந்து போய் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்வதில் அர்த்தம் இருக்கு. பிறரால் அடிக்கப்பட்டு அநீதி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர் என்று தெரிகிறது, அதற்கு நியாயமாக அவருக்கு உதவி செய்வதற்கும் ஒத்தாசை செய்வதற்கும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நபியே, நாங்கள் எப்படி அநீதம் இழைக்கக்கூடிய அநியாயம் செய்கிறவனுக்கு எப்படி நாங்கள் உதவி பண்ணுறது, அட்டுழியம் பண்ணுறவனுக்கு நாங்கள் எப்படி உதவி பண்ணுறது, அடிச்சாட்டியம் பண்ணுறவர்களுக்கு நாங்கள் எப்படி உதவுவது அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி தானே. ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படி இருக்கு, அந்த பாதிப்பை யார் பண்ணானோ அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அடிபட்டு நொந்து போய் இருக்கிறான், அவனை கொண்டு போய் தொடச்சி விட்டு மருந்து போட்டு ஒரு காப்பி வாங்கி கொடுக்குறது, இது ஓகே. அடிச்சவங்க ரெண்டு காலில் தூக்கி விட்டு நிற்கிறான், அவனையும் கொண்டு ரோட்டில் கை போட்டு வாடா நீங்க காப்பி சாப்பிட்றான் அப்படின்னு வாங்கி கொடுக்குறது, இப்படிதான். இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொன்னது நியாயம்தான், சரிதான், ஆனால் அவன் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறான் என்பதனால் பார்த்து சும்மாவெல்லாம் வைக்கக்கூடாது. தருத்தவும் அணித்துள், அவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பது நீங்கள் அவனுக்கு செய்யக்கூடிய ஏதோ ஒரு உதவி. பார்த்துட்டு சும்மா கடந்து போகக்கூடாது, நீங்கள் தடுக்கணும், நீங்கள் குரல் கொடுக்கணும், நீங்கள் அவனை தடுத்து நிப்பாட்ட வேண்டும். இது நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே அறம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம், அந்த குரல் தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதுத்துவ பணியிலே பல காலகட்டங்களிலே அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திற்கு செய்த முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கும்போது அவருக்கு சொன்ன அதிமுக்கியத்துவம் வாய்ந்த உபதேசம் ஒன்று, இத்தகி தஅவத்தல் மظلوم. ஒரு பெருநகரத்திற்கு நீங்கள் கலாச்சார மையமாக திகழக்கூடிய யமனுக்கு நீங்கள் போகிறீர்கள். அல் ஈமானு யமானியின் வல் ஹிக்மத்து யமானியத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை நம்பிக்கை என்பது யமன் தேசத்திலே வெளிச்சமாக இருக்கிறது, ஞான கருத்துக்கள் எல்லாம் அங்கிருந்து தான் வெளிப்பட போகிறது என்றார்கள் சொல்லார்கள். அவ்வளவு ஒரு சிறந்த இடத்துக்கு நீங்க போறீங்க கவர்னராக. உங்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான வேண்டுகோள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அபய குரலுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அபய குரலுக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது, அல்லாஹ் அப்படி ஏற்றுக்குவான். அப்படின்னு என்ன சொல்றோம், அநீதிக்கு நீங்கள் துணை போய் விடாதீர்கள், அக்கிரமங்களை ஒரு காலத்திலும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமான முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அநியாயத்துக்கு எல்லாம் குரல் கொடுக்கிறது நபிகளினுடைய வழக்கமான பண்பு. சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய இருவரும் தூண்களாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர்களில் முக்கியமானவங்க செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, செய்தனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இறந்ததுக்கு பின்னாடி தான் மக்காவில் பகிரங்கமாக இஸ்லாம் பரவி பகிரங்கமாக அமல் செய்ய முடிந்தது. ரெண்டுமே சிங்கம் போன்று. இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க என்பதை வரலாறு சொல்கிறது. அவங்கள்ட்ட யாரும் போய் பெருசாக பிரச்சாரம்லாம் பண்ணலை, நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க, நீங்கள் நம்பிக்கிட்டு வாங்க, இந்த பக்கம்லாம் யாரும் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம் கொடுத்தார்கள், அநியாயம் செய்தார்கள். மக்காவினுடைய குஃபார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையின் மீது குடலை தூக்கி போட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தை பிடிச்சி இறுக்கி நெருக்கினாங்க. இப்படி இந்த நிலைமை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஹம்சாவுக்கு இந்த செய்தி கிடைக்குது. ஹம்சா எங்க இருக்கிறார் என்றால் மக்காவுக்கு வெளியில் இருக்கிறார். உங்க அண்ணன் பையனை கூட்டி என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா மக்காவில்,
அடிக்கிறாங்க, உடலை தூக்கி போடுறாங்க, அவங்க மேலே கடத்தை பிடிச்சி தெரிக்கிறாங்க, அவங்களை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு செய்தி அவர்களுக்கு சொன்ன பொழுது வெளியிலே வேட்டையாடி கொண்டிருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு ஓடி வந்தார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இருந்த ஏற்பட்டிருந்த அந்த இடர்களை எல்லாம் தடுத்துட்டு எல்லாத்தையும் ஓரத்தில் போடுது. மக்காவினுடைய மெயின் இடத்துல வந்து நின்று காபாவுக்கு பக்கத்தில் வந்து நின்று ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு சொன்னார், இவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் இவர் துன்பப்படுத்துறீங்களா? இவரை அடித்தா யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிருக்கீங்களா? இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்குங்க, இனிமேல் இந்த ஹம்சா நீங்கள் பின்பற்றக்கூடிய மதத்தில் கிடையாது. இந்த முகம்மது என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் இனிமேல் பின்பற்ற கொடு. எவனாவது முடிஞ்சால் அவங்க கை வச்சு பார்த்தாங்க, எவனாவது இனிமேல் முடிந்தால் முகம்மதை கை வைத்துப்பார், தொட்டுப்பார். நான் இருக்கும் வரை அவரை நெருங்க முடியாது என்று சூழலாளர்கள் செய்கிற அன்சாரிதான். அந்த அநியாயத்திற்கு எதிராக எழுந்த அந்த குரல் தான் அல்லாஹ் சத்தியத்திற்கும் சாதகமாக மாற்றிவிட்டான். ஷஹாதத்திற்கின்ற அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அன்னைக்கு எடுத்தார் அந்த வைராக்கியம். கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தார் அன்சாரிதான். ஆனால் மகத்தான ஒரு மாமனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்திலே உயர்ந்த இடத்தை பிடித்து அல்லாஹ்விடத்திலும் ஷஹாதத்திற்கின்ற அந்தஸ்தை கொடுத்தார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இஸ்லாத்தினுடைய துவக்க காலம் முதல் இன்று வரை இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், அநியாயத்துக்கு எதிராக சும்மா வாயை நாம் மூடிக்கொண்டு போய்விட முடியாது, குரல் கொடுக்க வேண்டும். நீங்கள் முன்னாடி காலத்துக்கு வரணும். அதை தான் இன்றைய பாலஸ்தீன மக்கள் உலக மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு நேரடியாக வந்து உதவ முடியாது, இங்கே நீங்கள் களத்துக்கு வர முடியாது, அதற்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இல்லை. ஆனால் உங்கள் பகுதிகளில் இருந்து உங்கள் நாடுகளில் இருந்து நீங்கள் எங்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறோம் என்று எல்லாத்துக்கும் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். இது அக்கிரமங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை, மூடி மறைச்சி அதெல்லாம் சாத்தியமே இல்லை. எனவே அநியாயம் இழைக்கப்படுகிற எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய அழுத்தமான குரலை உலகத்திலே பதிவு செய்யுங்கள். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலே அழுத்தம் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டன குரல் உங்கள் நாட்டின் அரசுக்கு அழுத்தத்தை தர வேண்டும். அந்த அழுத்தத்தின் வழியாக உங்கள் நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை கண்டிக்கும் விதத்திலே வர வேண்டும். இந்த போரை நிறுத்த வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு அது வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். நான் கூட நேற்று கூட சொன்னேன், ஒரு 5 நாளுக்கு முன்னாடி கேரளாவில் பிரம்மாண்டமான ஒரு ரேலி நடந்துச்சு. மினல் தஹரி இலன் நஹரி. பாலஸ்தீனம் என்பது மொத்தமும் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. அது கடலிலிருந்து கரை வரை மொத்தமும் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்கின்ற அழகான ஒரு மகுடத்தை வைத்து பிரம்மாண்டமான பேர். இந்த பேரனுடைய முடிவில் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் மிஷால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பேசியிருக்காரு. ஒரு 7-8 நிமிஷம் வீடியோ, அதெல்லாம் சமூக வலைதளத்தில் பரவலாக வருது. அதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் இந்த காலகட்டத்தில் 2 விஷயத்தை செய்யுங்க. ஒன்று, பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்கள். 2வது, இங்கே நடக்கக்கூடிய அநீதிக்காகவும் இவங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்யுங்கள். கடந்து போயிடாதீங்க. எதுவும் நடக்குது. சில பேருக்கு இது ஒரு செய்தி, சில பேருக்கு இந்த பாலஸ்தீன விஷயங்கிறது செய்தி அப்படி 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு போயிடுது. சில பேருக்கு இது வந்து ஒரு சின்ன வருத்தம், அப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளபடியே கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு தகுதியான ஒரு மக்கள் யார் என்றால் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள். 4000 குழந்தைகள் இழந்திருக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயமா இது? 4000 குழந்தைகள், பச்சை குழந்தைகள், பெரிய பெரிய வயதிலே மூத்தவர்கள், பெண்கள், வேற்று வித்தியாசமே இல்லாமல் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடத்தை தாக்கியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடம், பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், மருத்துவம் செய்யக்கூடிய இடங்கள் மொத்தமாக நிர்மூலமாக்குறாங்க. ஆனால் மறுபுறத்தில் அல்லாஹ்வுடைய பேருதவி அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு கிடைக்கிறது. தரை வழியாக போனவர்களை எல்லாம் அடிச்சு நவர்த்தி தள்ளியிருக்காங்க வெளியில். அந்த செய்தியையும் அல் ஜஸீரா சொல்லத்தான் செய்கிறது. ஹைர் அளவிற்காக ஆக மொத்தத்தில் நாம் அந்த மக்களுக்காக வேண்டிய அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் முஸ்லிம் உம்மத்திற்கு நிறைவாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் உலகெங்கிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக. அந்த அடிப்படையில் நம்முடைய நாட்டிலும் தமிழகத்திலும் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மத்தியானம் மிகச்சரியாக 3 மணிக்கு எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வைத்து பிரம்மாண்டமான முறையிலே அந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலை கண்டிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டம். வயது வித்தியாசம்லாம் இல்லாமல் இதில் முழுமையாக நம்ம கலந்துக்கணும்.
வேலைகள் பணு எல்லாரும் தான் கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இது நாம் நம் சகோதர பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப். அவங்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய குரல். நாளை அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் நிப்பாட்டப்படும் பொழுது இப்படி அநியாயம் செஞ்சுட்டு இருந்தானே இஸ்ரேலு பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு எதிராக நீ என்ன செஞ்சா அப்படின்னு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம், நாங்க அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தோம், எங்க பகுதியிலிருந்து நாங்கள் குரல் கொடுத்தோம், கண்டனம் செய்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம். இறைவா, அந்த மக்களுடைய அந்த வழியே நாங்களும் நின்றிருக்கிறோம். அவங்க ஆயுதம் ஏந்தி அந்த குண்டுகளை எதிர்த்து போராடினார்கள் என்றால் அந்த சர்வாதிகார நாடுகளுக்கு எதிராக நாங்கள் எங்கள் பகுதியிலிருந்து நாங்களும் கோஷம் எழுப்பினோம், நாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்தோம், நாங்கள் வீதிக்கு வந்து நின்றோம் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்வதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சோதரர்களே, கண்டிப்பாக வாருங்கள். ஒரு சில குறிப்பிட்ட நேரம் தான், அந்த நேரத்தோடு அந்த ஆர்ப்பாட்டம் நிறைவேறும். எனவே சொன்னேன், நான் வயது வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் உடம்பு அசௌகரியத்தோடு இருந்தாலுமே கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுக்காக இந்த மக்களுக்காக வாருங்கள். வல்ல அல்லாஹ் வெற்றிகரமான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும். அரசுக்கு நிர்பந்தத்தை கொடுக்கும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கட்டும். உலகம் கவனிக்கும் விதத்திலே இது நடந்து முடியட்டும். அல்லாஹ் இதனுடைய முடிவிலே பாலஸ்தீன மக்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தந்து பயங்கரவாத இஸ்ரேலுக்கு இழிவான அவமானத்தையும் தலைமுடிவையும் தோல்வியையும் தருவானாக என்று கூறுவோம்.